இடங்களில் மார்க்கெட் ஏன் கீழே வருது, ஏன் மேலே போகுது, ஏன் இப்படியான மூமெண்ட் எல்லாம் காட்டுதுண்டு எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த நேரங்களில் நாங்கள் யோசிக்கிறது இது ஒரு ரெண்டம் மூவ், தண்டவாட்டுக்கு மார்க்கெட் போய் வருகுது, இது எதேச்சியாக நடக்குதுன்னு சொல்லி யோசிப்போம். அப்படி இல்லை. சரி, அப்படி எதேச்சியாக நடக்கிறதா இருந்தாலும் அது எங்கே நடக்கும், எது வரைக்கும் வரும்ன்றது தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அனைவருக்கும் அஜினோராவின் வணக்கங்கள். இன்றைக்கி இதில் நாங்கள் பார்க்க போகிறது இம்பேலன்ஸ் பேலன்ஸ் ரெண்டு விஷயம்தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் இம்பேலன்ஸ் என்னென்னு சொன்னால், மார்க்கெட் சமநிலை இல்லாத ஒரு நிலை. இது எப்படி நடக்கும்னு சொன்னால், நியூஸ் வரைக்க அல்லது ஏதாவது ஹை இம்பேக்ட் செஷன் ஏதாவது ஓப்பன் ஆகிடுச்சுன்னு சொன்னால், அப்படி இல்லாட்டிக்கு ஏதாவது இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் இதுக்குள்ள இறங்கி இந்த மூமெண்ட்டை செய்வாங்க. இப்போ இதை நாங்கள் என்ன செய்வோம், கேண்டில் பேட்டர்ன்லாம் இதை ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று கேண்டில் இருக்குது. இம்பேலன்ஸில் ஏபிசி என்று சொல்லி 3 கேண்டில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூமெண்டம் ஒரு சாதாரணமான ரீட்டைல் ட்ரேடரால் கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இது ஒரு பெரிய மூமெண்டம். பாருங்க, கிட்டத்தட்ட இதில் நான் சும்மா தான் கீறி இருக்கிறேன். ஒரு பெரிய ப்ரைஸ் மூவ் ஆகும். அதேமாரி இங்கேயும் ஒரு பெரிய ப்ரைஸ் மூவ் ஆகுது இந்த 3 இதுலேயும். இப்போ இதில் நாங்கள் ஃபேர் வேல்யூ கேப் அல்லது இம்பேலன்ஸ்ன்னு சொல்கிற இதை எப்படி மார்க் பண்ணுவோம்னு சொன்னால், ஏ கேண்டில் முதலாவது கேண்டில் இருக்குது தானே, அதுண்ட விக் அங்கே முடியுதுன்னு பார்க்குறோம். இதுக்கு நேர அந்த விக் முடியுது. அதேமாரி 2வது கேண்டில் நாங்கள் அது ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. பி கேண்டில் நாங்கள் அது என்ன தேவையில்லை. இந்த கேண்டிலுக்கு உள்ளுக்கு பி வந்துச்சுன்னு சொன்னால் அது நாங்கள் பார்க்கக்கூடாது. அது கேண்டிலை விட்டு வெளியில் வந்திருக்குது. கொஞ்சம் துண்டு உள்ளுக்கு வரலாம், கொஞ்சம் துண்டு வெளியில் வரலாம், அது பிரச்சனை இல்லை. அடுத்த சி கேண்டிலை பார்த்தோம்னு சொன்னால், சி கேண்டில்லேயும் இங்கே இதில் தான் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது, டவுன் ஃபாலில். அதாவது மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் கீழே போகிற அந்த மார்க்கெட் ப்ரைஸ் கீழே போயிருக்க இதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இவ்வளோ தடியிலான் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி இவ்வளோ தடியில் முடியுது. அப்போ கிட்டத்தட்ட மார்க்கெட்டுக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இவ்வளவு இடமும் மார்க்கெட் இம்பேலன்ஸாக மூவ் பண்ணியிருக்கு. அதாவது இது இம்பேலன்ஸ்ன்றது என்னென்னு சொன்னால், பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக அந்த ப்ரைஸை கொண்டு போகணும். அதில் ஒரு ப்ரைஸ்லேயே பையர்ஸ் கேட்பாங்க, அதே ப்ரைஸில் செல்லர்ஸ் கேட்பாங்க. அப்படி மாறி மாறி ப்ரைஸ் ஈக்குவலாக போய் கொண்டிருக்கும். பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக போய் கொண்டிருக்க இந்த இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகாது. அப்படி போச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் இங்கே இருக்குது பேலன்ஸ் இதை மாதிரி வரும். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ப்ரைஸ் இதில் முடிஞ்சிருக்குது. ஆனால் இங்கே அடுத்த இதில் அந்த ப்ரைஸை இது தொட்டிருக்குது மார்க்கெட், இந்த அடுத்த இதில் தொட்டிருக்குது. அப்போ இது இம்பேலன்ஸா இல்லை இதில் எஃப்இஜி எதுவும் இருக்கான்னு கேட்டால் அதில் எஃப்இஜி இம்பேலன்ஸ் ஒன்றும் இல்லை. சரியா? அப்போ இவரைத்தான் நாங்கள் என்னென்று சொல்லுவோம், இம்பேலன்ஸ் அல்லது எஃப்இஜி என்று சொல்லுவோம். இப்போ இது எவ்வளோத்துக்கு முக்கியம்னு சொன்னால், இப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இதை மட்டுமே வச்சுக்கொண்டு இதில் என்ட்ரி எடுக்கிறது இல்லை. இது என்ட்ரி எடுக்க போகிற இடத்துக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி. இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். எஃப்இஜி என்றது அல்லது இம்பேலன்ஸ்ன்றது என்ட்ரி எடுக்கிற இடம் இல்லை. அது ஒரு கன்ஃபர்மேஷன், என்ட்ரிக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ இது கீழே போகுதுன்னு சொன்னால் இதில் எஃப்இஜி இருக்குது. அப்போ இந்த மார்க்கெட் திரும்ப இதுக்கு மேலே வரும் என்ற ஒன்றுக்கான கன்ஃபர்மேஷனாக தான் நாங்கள் இதை பார்க்கலாமே ஒழிய, இவரை நாங்கள் ஃபுல்லாக இதில் நாங்கள் என்ட்ரி எடுக்கலாம் அப்படியான்னு கேட்டால் இல்லை. இப்போ இதுக்குள்ள எங்கே பிரச்சனை வரும்னு சொன்னால், இப்போ நாங்கள் இதில் 3 கேண்டில் ரெட் கலரில் இறக்கி இருக்கிறான். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா, ஓகே அப்போ இதுக்குள்ளே இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டான், இனி அவன் என்ன செய்வான், செல்லானே இவ்வளோ வேகமாக போகுது இந்த மார்க்கெட் இப்படி இறங்கிக்க இவ்வளோ தடியில் எங்கேயும் நாங்கள் என்ன செய்வோம், இப்போ இந்த கேண்டில் இதில் முடிஞ்சிருக்கண்டா இதில் நான் செல் பண்ணி விட்றேன். இப்படி செல் பண்ணி விட்டால் ஓகே 1:3 கிட்ட வருது. அப்போ இன்றைக்கி எனக்கு ட்ரேட் வின் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நான் ராஜாண்டு நாங்கள் பிளான் பண்ணி கொண்டிருப்போம். ஆனால் மார்க்கெட் என்ன செய்யும், இதில் ரெண்டா மார்க்கெட் இப்படி கொஞ்சம் கீழே வரும்.
கீழே வந்து காட்டிட்டு பிறகு என்ன செய்யும், இந்த இதை ஃபில் பண்ணுறதுக்கு மேலே வந்து அடிக்கும். மேலே வந்து அடித்து இதை ஃபில் பண்ணி போட்டு தான் கீழே இறங்கும். இப்போ இந்த அனுபவம் உங்களில் நிறைய பேருக்கு இருந்திருக்கும், எனக்குமே இருந்திருக்கு. ஏனெண்டா இந்த இடைவெளி வந்து ஒரு இம்பேலன்ஸ், அதாவது இதில் வந்து மார்க்கெட் வந்து தன்னிச்சையாக மூவ் ஆகலை. இது வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் அல்ல ஏதாவது ஒரு ஹை இம்பேக்ட் நியூஸ் அல்லது ஒரு பெரிய ஒரு செஷன், இப்போ லண்டன் செஷன், நியூயார்க் செஷன், அப்படி ஏதாவது ஒரு செஷன் வந்து ஓப்பன் ஆகியக்கான் இப்படியான மூமெண்ட்டுகளை வந்து இதுகள் காட்டும். அப்போ இது வந்து ஒரு சாதாரணமான மார்க்கெட் மூமெண்ட்டுக்குரிய இயல்பு அல்ல. அப்போ இது இப்படி மூவ் பண்ணி கீழே வந்தால் பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் திரும்ப இது அந்த இடத்தை ஃபில் பண்ணுறதுக்கு மேலே வரும். அப்போ இது இன்றைக்கு இது நடந்துச்சுன்னு சொன்னால், இன்றைக்கு இந்த எஃப்இஜி கிரியேட் ஆகிச்சுன்னு சொன்னால் இன்றைக்கே வந்து அதை திரும்ப பிரேக் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை. அது சில வேளை இன்றைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், அல்ல ஒரு மாதத்துக்கு பிறகு, 1 இயருக்கு பிறகு, அல்ல கனகாலம் போனால் பிறகு கூட வரலாம். ஆனால் இவ்வளவு டைம் ஃப்ரேம், இவ்வளவு நேரத்துக்குள்ள அது வந்து இதை டச் பண்ணுமென்று சொன்னால் இல்லை. அடுத்தது வந்து இந்த எஃப்இஜி வந்து எல்லா எஃப்இஜியும் வந்து பவர்ஃபுல்லான்னு கேட்டால் இல்லை. இப்போ நாங்கள் இதில் போடுற எல்லா எஃப்இஜியுமே வந்து பவர்ஃபுல்லான ஒரு எஃப்இஜியான்னு கேட்டால் இல்லை. அது நாங்கள் இதுக்கு முதல் வீடியோவில் பார்த்துருந்த நாங்கள் ஹை லோ குறிக்கிறது எப்படின்னு சொல்லி, அதன்படி நாங்கள் இப்போ ஹை லோ குறித்து கொண்டு வரோம்னு சொன்னால் அந்த ஹையுக்கும் லோவுக்கும் இடைப்பட்டதில் ஹையுக்கும் லோவுக்கும் கிட்டவா இருக்கிற எஃப்இஜி வந்து பவர்ஃபுல்லான எஃப்இஜியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இப்படி ஒரு மூமெண்ட் வந்து மார்க்கெட் காட்டு, இப்படியான ஒரு மூமெண்ட் வந்து மார்க்கெட் காட்டுது. இப்படியான ஒரு மூமெண்ட்டை வந்து மார்க்கெட் காட்டுதுன்னு சொன்னால் இதில் வந்து இவரை நாங்கள் ஹை என்று சொல்லி குறிக்கிறோம். இதில் வந்து இவரை நாங்கள் ஹை என்று சொல்கிறோம். இதில் கீழே இதில் ஒரு குட்டி ஒரு இதொன்று புல் பேக் கொண்டு வந்துச்சுன்னு சொன்னால் இவரை நாங்கள் லோ என்று சொல்லி குறிப்போம். அப்போ இந்த இதுக்கு கிட்ட வர்ற எஃப்இஜி வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு இதை வந்து நான் ஒரு ஸ்விங்காக எடுத்துக்கொள்கிறேன். இவரை விட்டுட்டு ஓகே, இவரை வந்து நான் இப்போ இது ஒரு ஹை, இது ஒரு லோவாக எடுத்துக்கொள்கிறேன். இதை நாங்கள் சும்மா எடுக்கக்கூடாது. நாங்கள் இது முதல் இதில் பார்த்த மாதிரி அந்த சரியாக எது ஹை எது லோன்னு தெரிஞ்சு அதை நாங்கள் சரியாக அக்குரேட்டாக எடுக்கணும், சும்மா எடுக்கிறீல. அப்போ இது இப்போ ஹை, இது இப்படி லோ இப்படி வந்துட்டுதுன்னு சொன்னால் இப்போ இனி நான் என்ன செய்வேன்னு சொன்னால் இதில் இருக்கிற ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் ஒன்று இருக்குது. அவரை கொண்டு வந்து நான் இதில் போடுறேன். இதில் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்க அவரை கொண்டு வந்து நான் இப்படி கிளிக் பண்ணி இழுக்க வேணும். இழுத்த பிறகு இனி என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் இவரை நான் எடிட் பண்ண போகிறேன். சரியா? இதுக்குள்ளே போய் எல்லாத்தையும் நான் நிப்பாட்டுறேன். 1 தேவை, 0.510 இதை மட்டும் நான் அவைலபிள் ஆக்கி விடுகிறேன். மட்டும் நான் அவைலபிள் ஆகினா அப்படியே வந்துட்டு இது வந்து எங்களுக்குரிய ஒரு ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட், அது ஃபிபனாச்சி. இப்போ நான் அதை வச்சுக்கொண்டு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் கீற போகிறேன். இதிலிருந்து இங்கே கீறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கவனிக்க வேண்டிய முதலாவது விடயம் ப்ரீமியம், இது டிஸ்கவுண்ட், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்றெல்லாம் ஒவ்வொரு பேர் சொல்லுவாள். இப்போ இது மேலே கீழே இதுக்கு இடையில் இருக்க இதில் ஒரு எஃப்இஜி இருந்துச்சுன்னு சொன்னேன். இந்த 0.5க்கு மேலே இப்போ இது வந்து என்ன ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து மேலே போய் கொண்டிருக்குன்னு வைப்போம். இப்போ இதில் இருக்கிற எஃப்இஜி இந்த 0.5க்கு மேலே இருக்கிற எஃப்இஜியை விட இதுக்கு கீழே இருக்கிற எஃப்இஜிக்கு பவர் கூட. அது என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த கீழே இருக்கிற இப்போ இதில் வந்து ஒவ்வொரு இதில் வந்து இப்போ 0.5 வருது. இப்போ இதில் வந்து என்ன நடக்கும், இப்போ கீழே இவ்வளத்தடியில் வந்து ஒரு எஃப்இஜி உருவாதண்டு வைப்போம். இப்போ எஃப்இஜி உருவாதண்டு சொன்னால் இந்த இடம் வந்து இதில் என்ட்ரி போடுறதுக்கு ஏற்ற இடம். அதான் ஏன்னு சொன்னால்
இதுக்கு மேலே இப்படி ஓடிக்கொண்டிருக்கிற ப்ரைஸ் வந்து இதை வந்து கட்டாயம் ஃபில் பண்ண வரும். ஃபில் பண்ணி போட்டு பிறகு என்ன செய்யும், இந்த இடத்துல வந்து நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இதில் ஒரு எஃப்இஜி கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் இதில் வந்து சரியாக டவுன் ஆகியிருக்கிறார். டவுன் ஆகி திரும்ப என்ன செய்யும், இந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக மேலே வரும். அப்போ நாங்கள் ஒரு சரியான ஆர்டர் பிளாக் பிடிச்சோம்னு சொன்னால் என்ன நடக்கும், இந்த எஃப்இஜியை வடிவாக கால்குலேட் பண்ணலாம். இந்த ப்ரீமியம் இந்த டிஸ்கவுண்ட் அந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டுக்குள்ளே இருக்க வேணும். அதாவது இடைக்குள்ளே வாரது நடுவில் இந்த 0.5க்குள்ளே வாரது. இப்போ உதாரணத்துக்கு இதில் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் அதை விட மேலே வாரது கீழே வாரதுகளுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் எஃப்இஜி. அது முக்கியம். அடுத்தது வந்து செஷன் டைமில் வார எஃப்இஜி, லண்டன் செஷன், நியூயார்க் செஷன், மற்றது ஏசியன் செஷன், அப்படி ஒவ்வொரு செஷன் இருக்குது. அந்த செஷனில் வார அந்த செஷன் டைமில் வார எஃப்இஜிக்கு வந்து பவர் கூடவா இருக்கும். அடுத்தது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணினா பிறகு லிக்விடிட்டி என்னென்னு நாங்கள் பார்ப்போம். அதில் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணினா நீங்கள் லிக்விடிட்டி என்னென்னு நாங்கள் பிறகு பார்ப்போம். அதில் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணினா பிறகு பெறுகின்ற எஃப்இஜிக்கு வந்து இன்னும் பவர் கூட. அப்போ அது கூட லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணினா அப்படியும் ப்ரீமியம் இல்லை டிஸ்கவுண்ட்டுக்கெல்லாம் வரும். இப்போ அதுக்கு வந்து பவர் கூடவே இருக்குது. அடுத்து எல்லா எஃப்இஜியுமே வந்து பயனளிக்குமா, சரியாக வருமானு கேட்டால் இல்லை. அதில் வந்து சிலதுகள் மட்டும்தான் வரும். இப்போ இதில் பாருங்க இப்படியான ஒரு அப் ட்ரெண்டில் போகுது. இப்போ ட்ரெண்டுக்கு எதிராக ஒரு எஃப்இஜி வருகுதுன்னு சொன்னால் இப்போ இது அப் ட்ரெண்டில் போகிறது வந்து இதில் என்ன நடக்கும், இதில் ஒரு எஃப்இஜி காட்டும். இதில் ஒரு எஃப்இஜி காட்டுனா இப்போ இதில் வந்து மார்க்கெட் கீழே வந்தது, இது இப்படியே என்ன செய்யும், மேலே போகுமன்றது அர்த்தம். இப்போ மேலே இப்படி கீழே வந்துட்டு இப்படி மேலே போய் கொண்டிருக்குது. இப்படி மேலே போய் கொண்டு கேட்க இதுக்குள்ள ஒரு எஃப்இஜி வந்தாருன்னு சொன்னால் அவரை விட இவர் பவர் கூட. ஏனெண்டா இது அப் ட்ரெண்டில் இந்த மார்க்கெட் வந்து கீழே வந்தாலும் மேலே வெறுமண்டு சொல்கிறது இந்த எஃப்இஜி, மேலே போனாலும் கீழே வெறுமண்டு சொல்கிறது இந்த எஃப்இஜி. அப்போ ஒரு அப் ட்ரெண்டில் மேலே போகிறதுக்கு தான் சான்ஸ் கூட, என்றபடியாக இவரை விட இவருக்கு பவர் கூட. அப்போ இதுக்குள்ளே வந்து இப்போ இந்த எஃப்இஜி வந்து இப்படி வந்திருந்தா இதை நாங்கள் எடுத்திருக்க மாட்டோமே. ஏன்னா இங்கே வேறுங்க ஃபிபனாச்சியில் வந்து 0.5க்கு கிட்ட வருது. அப்போ இதை விட இப்படி மேலே வாரதுகளை 0.5க்கு பை பண்ணிக்க இந்த 0.5க்கு மேலே வாருது. அதில் நீங்கள் ஃபிபனாச்சியை மாறி போட்டாலும் இந்த பை பண்ணிக்க மேல் துண்டுக்குள்ளே வர எஃப்இஜிக்கு வந்து பவர் கூடவே இருக்கும். அதே நேரம் கீழ்த்துண்டுக்கு வந்து என்ன, நாங்கள் இதில் வந்து எஃப்இஜியும் இதில் இருக்கிற எஃப்இஜியை வந்து ஒரு குட்டி கன்ஃபர்மேஷனுக்காக நாங்கள் பாவிக்கலாம். இந்த மேலே வர்ற எஃப்இஜியை வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் டேகெட்டாக செட் பண்ணலாம். இந்த எஃப்இஜியை வந்து நாங்கள் டேகெட்டாக செட் பண்ணி கீழே இருக்கிற எஃப்இஜியை வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்து இதுக்கு கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக்கில் நாங்கள் என்ட்ரி போட்டோம்னு சொன்னால் ட்ரிகர் பண்ணி கொண்டு நல்ல வேகமாக போவார் மேலே, எங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டாகவும் இருக்கும். அப்போ இதில் ட்ரெண்டுக்கு எதிராக பார்க்கக்கூடாது. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன, ஹையர் டைம் ஃப்ரேம். ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து நாங்கள் எஃப்இஜி இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணினோம்னு சொன்னால் நல்லா. இது நாங்கள் மாறி ட்ரேட் பண்ணிட்டு சின்ன டைம் ஃப்ரேமில் ஒரு குட்டி டைம் ஃப்ரேமில் வந்து செய்தி எஃப்இஜி செட் பண்ணி இதண்டிக்க பெரிய டைம் ஃப்ரேம் எஃப்இஜியை நோக்கி சின்ன டைம் ஃப்ரேம் எஃப்இஜி வந்து சின்ன டைம் ஃப்ரேம் வந்து என்ன செய்ய மாட்டோம், பயங்கரமாக லோவர் டைம் ஃப்ரேம் வந்து பயங்கரமாக மூவ் ஆகும். அப்போ அந்த இடத்துல வந்து நாங்கள் இதை இதன்றது கஷ்டம். அப்போ நாங்கள் அந்த இடத்துல ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து கட்டாயம் என்ன செய்யலாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து இதெல்லாம் இப்போ இதை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அடுத்ததாக நாங்கள் ரியல் மார்க்கெட்டில் செய்து பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து இதில் ஒரு மந்த்துக்குரிய சார்ட் ஒன்று எடுக்கிறேன், மந்த்துக்குரிய கோல்டுன்னு எடுக்கிறேன். நாங்கள் வருமெண்டா இது முடிய இன்னொரு மார்க்கெட்லேயும் செய்து பார்க்கலாம். கோல்டுன்னு எடுத்தேன்னு சொன்னால் இதில் பாருங்கோ, ஓகே எல்லாம் ஃபில்லாக இருக்குது. இந்த இதில் ஒரு இம்பேலன்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகி அடுத்தது வந்து க்ளீன் பண்ணியிருக்கதை இதில் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு, இதில் ஒன்று க்ரியேட் ஆகி அதை வந்து அடுத்த மார்க்கெட்டு அடுத்து வந்த கேண்டில்ஸ் வந்து இதை க்ளோஸ் வச்சுட்டு ஓகே அடுத்தது வேறு எங்கேயாவது இதுக்கு இருக்கா, இதுலேயும் ஒரு குட்டியாக ஒன்று இருக்குது. இப்போ அடுத்ததை பார்த்தோம்னா
பாருங்க இது மார்க்கெட் எப்படி ஃபில் பண்ணி கொண்டு போகுதுண்டு. இந்த இப்படி மார்க்கெட் போகுமா இருந்தால் பையர்ஸும் செல்லர்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கிறாங்க. இதுக்குள்ள இன்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் இந்த இன்ஸ்டிடியூஷன் பெரிய லெவலில் மூமெண்ட் கொடுக்கலன்னு அர்த்தம். இருந்தால் போல் என்ன செய்யும், ஒரு அசாதாரணமாக மூவ் பண்ணும். இது வந்து ஒரு அசாதாரணமான மூமெண்ட். இப்போ இது நான் மந்த் டைம் ஃப்ரேமில் பார்க்குறேன். இதே 1 மினிட் 5 மினிட்ஸ் எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் எஃப்இஜி ஒர்க் பண்ணும். ஆனால் ஏன் நான் 1 மந்த்துக்கு பார்க்குறேன்னு சொன்னால் இவ்வளவு காலத்துக்கு முன்னே 2023 இதுதான் வேலை செய்ததுன்றதை நீங்கள் விளங்கி கொள்ளணுன்றதுக்காகத்தான் இந்த டைம் ஃப்ரேமில் பார்க்குறேன். இதில் பாருங்கள் எப்படி ஃபீல் பண்ணுதுண்டு. இப்போ இந்த கேண்டில் எல்லாம் வந்து உங்களுக்கு இது ஒருக்கா வந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு மாதம் ஓடிக்கொண்டிருக்கிற கேண்டில். இதில் எஃப்இஜி பார்த்து இந்த இடத்துக்கு வரைக்கும் வெறுமண்டு சொல்லி ட்ரேட் போடுறதான் கட்டித்தனம். அதுக்கு கீழே இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ செட் பண்ணினோம்னு சொன்னால் பெரிய ஹியூஜ் லெவலில் வரும். அதை நாங்கள் செட் பண்ணி எடுத்தோம்னா ஒரு ட்ரேட்லேயே அந்த மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ட்ரேடும் அந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க இது வந்து மூவ் பண்ணுது. இந்த ரைட் இதன்படி பார்க்க ஏதோ ஒரு மாதத்தின் ஏதோ ஒரு நாளில் நிற்கிது. இப்போ இன்னும் இந்த மாதம் முடியலை. இப்போ இந்த சார்ட் என்ன செய்திருக்குது, இங்கே இருந்து எவ்வளவு தூரமும் வந்து மார்க்கெட்டை எஃப்இஜி கூட்டி கொண்டு போயிருக்கு. இப்போ இதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு சொன்னால் இதே மாதம் வந்து இதை ஃபில் பண்ணலாம், அல்லது அடுத்தடுத்த மாதங்களில் வந்து இந்த எஃப்இஜி வந்து ஃபில் ஆகும். மேலே போகிறார். ஆனால் இதுக்குள்ள ஒரு எஃப்இஜியும் வரையில. இங்கே இன்னொரு எஃப்இஜி கிரியேட் ஆகிட்டுது. இதில் வந்து இந்த எஃப்இஜி வந்துட்டு இது இப்போடைய கமாண்டு கேட்டால் இல்லை, இது சில போல் 2026க்கு பிறகு முடிக்கலாம், இல்லை 10 வருஷத்துக்கு பிறகு முடிக்கலாம், அது இப்போவும் முடிக்கலாம். ஆனால் கட்டாயம் என்ன செய்ய முடிக்கும் தான் இதில் ஒன்று தூக்கிட்டார். இப்போ இது வந்து 2024 செப்டம்பர் போட்ட கிரியேட் ஆகின எஃப்இஜி, அக்டோபர் கிரியேட் ஆகின எஃப்இஜி இப்போ நவம்பர்லாம் அதை ஃபில் பண்ணுறார். அப்போ இது உங்களுக்கு இதில் ஒரு எஃப்இஜி இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் இப்படி மேலே போய் என்ன செய்ய மாட்டோம், இதில் பை பண்ணி விளையாட மாட்டோம். பை பண்ணினோம்னா எங்களுக்கு தெரியும் கீழே ஒரு பெரிய எஃப்இஜி இருக்குது, கீழே ஹைய டைம் ஃப்ரேம் வேறு, அப்போ கட்டாயம் வந்து குத்து மண்டு எங்களுக்கு தெரியும். மேலே போகிறார். இதுக்குள்ளேயும் ஒரு எஃப்இஜி இருக்குது குட்டி. இது ஒரு எஃப்இஜி. இது எல்லாமே ஃபிஜியா இல்லை, நீங்கள் ஒரு வீக் குத்திட்டார் கீழே வந்து. இன்னொரு எஃப்இஜி கிரியேட் ஆகிட்டு இன்னும் சில மார்க்கெட் முடிகிறதுக்கெல்லாம் வந்து குத்தலாம், குத்தாமலும் போகலாம், கனாலே பிறகு வந்து குத்தலாம். இன்னொரு எஃப்இஜி இதுக்கிடையில். இது எஃப்இஜி என்று சொல்லலாமா? இது இல்லை, இந்த வீக் கொண்டு வந்து முடிச்சுட்டு பாருங்க இப்படி மார்க்கெட் எங்கே போனாலும் இல்லை இன்னும் நிறம் அதே ஃபிஜி இருக்கும். வேணுமெண்டா பாருங்க கோல்டுன்ற ப்ரைஸ் ஒரு இறங்கும். இங்கே பாருங்க எப்படி இறங்குதுன்னு சொல்லி. இதுக்குள்ளே ஃபிஜி இல்லை, இறங்குது. லைவ் மார்க்கெட். ஓகே பாருங்கள், நீங்கள் வேணுமென்று சொன்னால் இது கட்டாயம் ஃபில் பண்ணும். கோல்டுன்ற ப்ரைஸ் கட்டாயம் குறையும். இது இப்போ நான் இப்போ சொல்லிக்கிறதுல நிறைய பேருக்கு சிரிப்பாக இருக்கலாம், என்னடா இது கோல்டு வந்து இப்படி ஏறி கொண்டு போகுது. இல்லை, நீங்கள் இந்த வீடியோ எப்போயாவது ஒரு நாள் இந்த 2026க்கு பிறகு ஒரு நாள் பார்க்க அல்லது
இனி வருங்காலங்களில் இது பார்க்க உங்களுக்கு கட்டாயம் தெரியும், கோல்டு வந்து ஒரு கரங்கியரும். இது பிட்காயினில் இது வந்து செமையாக நடந்தது. பிட்காயினில் நான் இது பிட்காயினில் கனவேர் சொன்னவங்க பிட்காயின் வந்து ஏறிக்கொண்டே போகுது. இங்கே பாருங்க, இதுக்குள்ள இங்கே இந்த இதில் ஒரு எஃப்இஜி, இந்த இதில் ஒரு எஃப்இஜி வருது. ஆனால் அது இங்கே இதில் ஃபில் பண்ண போது போல எனக்கு. இதை விட்டுட்டு அடுத்ததாக பார்ப்போம். ரைட், இப்போ பார்ப்போம். 2024 இதில் ஒரு எஃப்இஜி. உண்மையாக நாங்கள் இந்த கேண்டில் முடிஞ்ச அப்புறம் தான் எஃப்இஜிக்கு வரணும். அடுத்தது 2வது எஃப்இஜி. 2வது எஃப்இஜி கிரியேட் ஆகிட்டுது. மூன்றாவது எஃப்இஜி இல்லை, இது வந்து ரெண்டு மூட்டு பட்டுடுது. ரைட், இங்கே ஒரு நல்ல இது இப்படியான இதை பார்த்தா நீங்கள் சந்தோஷப்படணும். இதுக்குள்ள மார்க்கெட் வந்து எங்களோட கண்ட்ரோலுக்குள்ள நாங்கள் நினைச்ச மாதிரி மூவ் பண்ண போதுன்ற மாதிரி இருக்கணும். வேணும் அது நியூஸ் டைமாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், மார்க்கெட் தானே இது வரைக்கும் பெருமண்டு நாங்கள் சொல்கிறோமில்ல, அந்த நேரம் ஒரு அந்த அந்த ப்ரைஸுக்கு இறங்கிச்சுன்னு சொன்னால் அது ஒரு வேறு லெவல் ஃபீலிங், வேறு லெவல் கெத்தாக இருக்கும். எங்களோட இந்த மெயின்டேஸ் எல்லாம் அப்படி தான். அவங்க வந்து நான் நினைக்கிறேன் 2019 18 சொன்னவங்க பிட்காயின் பிட்காயினோட ப்ரைஸ் வந்து இறங்கும். மற்றது வேறையும் 2-3 ஸ்டாக் சொன்னவங்க. அந்த அவங்க சொன்ன ஸ்டாக் வந்து இப்படி இறங்குமென்று ஒருத்தருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ போய் அதை பார்த்தா அவங்க சொன்ன ப்ரைஸுக்கு செடியாக இறங்கி இருந்தது. அப்படி டேலண்டான நிறைய மென்டர்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இதுதான் அவங்க இதை வச்சு தான் அதை சொல்கிறாங்க. பாருங்க, ஒன்றுக்கு விக் வச்சுட்டார். இப்போ இந்த எஃப்இஜி வந்து என்ன கேன்சல் ஆகிட்டுது. அப்போ இவர் இனி இல்லை. சரி, அப்போ இந்த எஃப்இஜி வந்து இல்லை. இந்த எஃப்இஜி வந்து இனி இல்லை. ஓகே, இதெல்லாம் பிட்காயின் பீக்கில் இருந்த நேரம். இந்த சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே போகுதுன்னு சொல்லி $1 lakh ஒரு பிட்காயின் வந்து இந்த 1 lakh அடிச்சிடுது பாருங்க. இதுக்குள்ள வந்து இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது. இதெல்லாம் செய்யக்க நிறைய ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுறார்கள் எல்லாம் சிரித்தவங்க. பிட்காயின் இப்படி ஏறுது, நீங்கள் உங்களோட டெக்னிக்கல் அனலைஸின் படி என்ன கீழே வராது, கீழே டெக்னிக்கல் அனலைஸின் படி கீழே வரணும், ஆனால் இப்படி ஏறுது, இதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சில ஃபண்டமெண்டல், அதாவது அவங்கள அதை சரியாக இதண்டாமல் எங்களோட டீமில் இருந்த 1-2 பேர் வந்து இது சொன்னவங்க கீழே வராதுன்னு சொல்லி. ஆனால் பாருங்க என்ன நடக்க போகுதுண்டு, கீழே வரும் கட்டாயம். மார்க்கெட் வந்து பேலன்ஸ் இல்லை, அவர் கண்டவாட்டுக்கு ஏறியலாது. அப்போ இப்போ என்ன நடக்குது, இங்கே இதுவும் கிட்டத்தட்ட ஃபில் ஆகிட்டுது. அப்போ இதுவும் இனி வந்து இனி ஒரு என்ன இது இல்லாத வெளியீடு இல்லாத ஒரு எஃப்இஜி. இதுக்கு இல்லையமெண்டு மார்க்கெட் முடியலை. ஓகே, எப்படி பேலன்ஸ் ஆகுதுன்னு பாருங்க.
இதெல்லாம் நியூஸாலாம் நடக்கும். இப்படி ஏறி இறங்குறது எல்லாம் கீழே வருமே, ஏறி இறங்குறது எல்லாமே வந்து நியூஸுகள் மற்றது அதுகள் இந்த அப்படி நிறைய காரணிகள் இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் இறங்குமன்றது வந்து எங்களால் ஷுவராக சொல்லலாம். இதுவரைக்கும் இவர் என்ன செய்யணும், இறங்கணும். எப்போ இறங்குமன்றது அது எங்களுக்கு சொல்ல தெரியாது. அது எப்போ இறங்கும், என்ன மாதிரி எப்போ இறங்கும், டைமில் இறங்குமன்றது எங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனால் என்ன செய்யும், கட்டாயம் வந்து இந்த இடத்துக்கு இறங்கியே தீருமன்றது தான் மார்க்கெட். சரி, இதில் நீங்கள் முன்னுக்கு நடந்த மார்க்கெட்டுகளையும் பார்த்தீங்கன்னா தெரியும். பிட்காயின் அப்படியே கொஞ்சம் சின்ன சாட்டாக இருக்குது. இந்த இதுக்குள்ள ஒரு ஃபீடி கிரியேட் ஆகிருக்கு. அதை பாருங்க, உடைச்சிருக்கு. இந்த முடிஞ்ச மார்க்கெட்டில் கீறுறது இல்லை. நான் சொல்கிறேன், இது ஒரு ஃபீஜி எங்கே இங்கே உடைச்சிருக்கு. இதில் இருந்த ஃபீஜி அப்போ இப்படி என்ன செய்யறது, எல்லா எஃபிஜியுமே கிளியர் பண்ணி கொண்டு வந்த மார்க்கெட். இதுக்குள்ளேயும் ஒரு குட்டி எஃபிஜி வந்திருக்கு. ஆனால் அதை இங்கே விடைச்சிட்டு இருந்தால் இதுக்குள்ள குட்டி எஃபிஜி வந்து இது விடைச்சிட்டு. அப்போ இதெல்லாம் வந்து என்ன, எஃபிஜி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது இப்போ உங்கள் எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். இனி நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுறது அதுகள் பார்க்கணும். அதுக்கு இடையில லிக்விடிட்டி பற்றி ஒருக்கா பார்க்கணும். ஏன்னா ஆர்டர் பிளாக் கன்ஃபர்மேஷன் வந்து நிறைய விஷயம் இருக்குது. அதை நாங்கள் சும்மா ட்ரேட் போட இல்லாது. ஆகவே அடுத்த வீடியோ வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.